இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி வெஜ் ட்ரிபிள் செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ். அதை நம்ம வீட்டிலே எப்படி சூப்பராக ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரிசியை வேக வச்சுக்க போகிறோம். இதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் அரை மணி நேரம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை சேர்த்துக்கிறேன். அரிசிக்கு தகுந்த அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அரிசியை வேக வச்சாதான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கும். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரிசியை நல்லா வேக விட்டுடலாம். அரிசி முழுசாக வேக வேண்டியதில் 3/4 பதம் வெந்தால் போதும். பாருங்கள், எனக்கு 3/4 பதம் கரெக்டாக வெந்துடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சாதத்தை எடுத்து நல்லா ஆற விட்டு வச்சிடலாம். இப்போ வடித்தாச்சு, ஆற வச்சிடலாம். அடுத்தது நூடுல்ஸை வேக வச்சுக்கலாம். இப்போ அதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். இதில் இப்போ நூடுல்ஸை சேர்த்துப்போம். நூடுல்ஸுக்கு தகுந்த அளவு உப்பு, 1 ஸ்பூன் எண்ணெய். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நூடுல்ஸை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ நூடுல்ஸ் நல்லா வெந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு எடுத்து வச்சுக்கலாம். நூடுல்ஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிராக இருக்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் பச்சை தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற விட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பொடியாக நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க காய்கறி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், பீன்ஸ், குடமிளகாய், முட்டைக்கோஸ், இப்போ இந்த காய்கறிகளுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது கூட நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தாளில் கொஞ்சம் சேர்த்துப்போம். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சர்க்கரை,
இப்போ சாஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்துக்கலாம். செஸ்வான் சாஸ் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன். சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் செஸ்வான் சாஸ், ரெட் சில்லி சாஸ், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் இது எல்லாமே நல்லா காரமாக இருக்கும். அதனால் உங்களோட காரத்துக்கு தகுந்த அளவு பார்த்து அளவாக சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட நம்ம 3/4 பங்கு வேக வச்சு ஆற வச்சு வச்சுருந்த சாதத்தை சேர்த்துப்போம். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இது கூட 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துக்கலாம். வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட செஸ்வான் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம செஸ்வான் நூடுல்ஸ் செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, பொடியாக நறுக்கி வச்சுருக்க இஞ்சி, பச்சை மிளகாய், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய்கறி எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸ், குடமிளகாய், முட்டைக்கோஸ், வெங்காயத்தாள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ இந்த காய்கறிகளுக்கு தகுந்த அளவு உப்பு சேர்த்துப்போம். மிளகுத்தூள் 1 ஸ்பூன். அடுத்து சாஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் செஸ்வான் சாஸ், 1 ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 ஸ்பூன் வினிகர் சேர்த்துப்போம். வினிகரையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டு காய்கறியெல்லாம் கொஞ்ச நேரம் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ காய்கறிலாம் நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்கிற நூடுல்ஸ் இதோட சேர்த்துக்கலாம். நூடுல்ஸை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட செஸ்வான் நூடுல்ஸ் இப்போ ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெஜிடபிள் மஞ்சூரியன் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு பவுலில் முட்டைக்கோஸ், கேரட், இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் அரைச்ச பேஸ்ட், மிளகுத்தூள் 1 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவு,
சோள மாவு 2 ஸ்பூன், மைதா மாவு ஒரு 3 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி விடாமல் அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி தேவைன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா லைட்டாக தெளித்து விட்டு பிணைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் தண்ணியே போடாமல் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். எப்படி நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கையிலெல்லாம் ஒட்டாமல் நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மஞ்சூரியன் செய்கிறதுக்கு மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி எடுத்து நம்ம எண்ணெயில் பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ நான் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன். எண்ணெயும் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த பால்ஸை ஒன்று ஒன்றா போட்டு பொரித்து எடுத்துருவோம். இதை பொரித்து எடுக்கும்போது அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சு செய்யுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் இருந்துச்சுன்னாக்கா வெளியில் உடனே செவந்து போயிடும், உள்ளே வேகாமல் இருக்கும். அதனால் மீடியம் ஹீட்டில் வச்சு பொறுமையாக நிதானமாக பொரித்து எடுக்கணும். பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு. நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ எல்லாம் வெந்து ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இதே எண்ணெயில் இப்போது நம்ம வேக வச்சு வச்சுருந்த நூடுல்ஸ்லேருந்து கொஞ்சத்தை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நூடுல்ஸ் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்லா கிறிஸ்பாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். பாருங்கள், எப்படி கோல்டன் ப்ரௌன் கலராக அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா கிறிஸ்பாகவும் இருக்குது பாருங்கள். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுப்போம். இப்போ நம்ம மஞ்சூரியன் கிரேவி ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய், பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பூண்டு, இஞ்சி, முட்டைகோஸ், கேரட், குடமிளகாய், வெங்காயத்தாள். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறம் சாஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். செஸ்வான் சாஸ் 1 ஸ்பூன், ரெட் சில்லி சாஸ் 1 ஸ்பூன், டொமேட்டோ கெச்சப் 2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கிரேவிக்கு தகுந்த அளவு தண்ணி சேர்த்துப்போம். தண்ணி சேர்த்து
ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ நான் கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட சேர்த்துப்போம். ஒரு 2 நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னாக்கா கிரேவி கொஞ்சம் திக்கன் ஆகிடும். பாருங்கள், நல்லா திக்கன் ஆகி வந்துடுச்சு. இப்போது இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள் பால்ஸ் எல்லாம் இதில் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பால்ஸ் எல்லாம் நல்லா கிரேவியில் மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ ஒரு ஸ்பூன் வினிகர் சேர்த்துப்போம். வினிகரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தாள் சேர்த்துட்டோன்னா அவ்வளோதான், நம்மளோட மஞ்சூரியன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த பிளேட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸ், மஞ்சூரியன் எல்லாத்தையும் வச்சு அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸை அவுட்டர் லேயரில் சர்க்கிளாக வச்சு அரேஞ்ச் பண்ணிப்போம். இப்போ ஃப்ரைட் ரைஸை சர்க்கிளாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற நூடுல்ஸை சென்டரில் வச்சுக்கலாம். இப்போ நூடுல்ஸை சென்டரில் ஃபுல்லாக வச்சாச்சு. இப்போ இது மேலே நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற நூடுல்ஸை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிப்போம். ஃப்ரைடு நூடுல்ஸை மேலே ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம செஞ்சு வச்சுருக்கிற வெஜிடபிள் மஞ்சூரியன் கிரேவியை கொஞ்சம் வச்சுக்கலாம். இப்போ மஞ்சூரியன் கிரேவியும் வச்சாச்சு. கடைசியாக கொஞ்சம் வெங்காயத்தால் மேலே அப்படியே தூவி விட்டுடுவோம். அவ்வளோதான், சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வெஜ் ட்ரிபிள் செஷ்வான் ஃப்ரைட் ரைஸ் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ரெசிபிஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.